ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடியன் சமையல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீட்டில் மோட்ரு போட்டு தண்ணி போகுது. மோட்ருலாம் போடலைங்க, தண்ணி வருது. இப்போ தான் தண்ணி எல்லாம் ஓவர்ஃப்ளோர் ஆகிட்டு அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கதை அப்படியே இங்கேருந்து அப்படியே செடிக்கு விடுதோம். அங்கே மாதுளம்பழம் செடி இருக்குல்ல, அங்கே போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பார்க்குமா, அங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸ். இதுதான் அழகுங்க, ரோஜாவின் ராணி. அவ்வளோ அருமை. அதாவது நம்ம வீட்டில் வந்து இந்த கலர் கலராக பூ வாங்கி வைக்கிறத விட அதெல்லாம் ஹைப்ரிட் தானே. ஆனால் இந்த பன்னீர் ரோஸும் ஒரு நாட்டு ரோஸும் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு வருஷம் முழுத்த ஒரு நாள் பூத்து கிடக்கும். இதில் இன்னும் மொட்டு இருக்குது. இந்த வருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 150 ரூபாய்க்கு ஒரு ரோஸ் வாங்கினோமே, அதில் வந்து ஒரு பூ ஒரு மொட்டு தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளை பூரா மொட்டு தான். அங்கே பாருங்க எத்தனை மொட்டு பாருங்க. அதுலேருந்து வேறு கிளை வந்து அதுலேயும் மொட்டு வைக்கிது பாருங்க. பரவாயில்ல, 150 ரூபாய்க்கு நல்ல பிரயோஜனமாக தான் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 பன்னீர் ரோஸ் பூத்து கிடக்குறேன். இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதில் கட் பண்ணி விட்டேன். ரெண்டாவது அதுலேருந்து இவ்வளோ பெரிய காம்பு வந்து அதுலேருந்து ரோஸ் வந்துருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மனம் அவ்வளோ மணக்குங்க. முதல்லலாம் அந்த பன்னீர் ரோஸ் தானே. அப்புறம் இதில் வந்து 2 பூ ஆல்ரெடி பறிச்சிட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கு, போடலை. இப்போ இன்னும் பாருங்கள், இதில் வந்து 3 மொட்டு கிடக்கு. இந்த சைடில் கணுவில் ஒரு மொட்டு கிடக்கு. அதில் பாருங்க எவ்வளோ மொட்டு கிடக்கு பாருங்க. 2 4 5 6 மொட்டு, 6 7 மொட்டு கிடக்கு. அதுக்கு கீழே 8 9 மொட்டு, இன்னொன்று 10 11 மொட்டு இருக்குங்க. ஒரு காம்புலே 11 மொட்டுங்க பாருங்கள். இதுதான் சூப்பராக இருக்கும். எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்க. இதில் கீழே எல்லா இடத்துலையும் மொட்டு. சைடில் இந்த பக்கம் பாருங்க, இந்த சைடில் இப்படி சைடில் சின்ன சின்ன கணுவில் கூட மொட்டு இருக்கும். அப்புறம் இங்கே சைடில் பாருங்கள், அப்புறம் சின்னதாக ஒரு கணு வருது. எல்லாம் இன்னும் அதில் மொட்டு வரும். இன்றைக்கி வந்து சூப்பராக. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலரு பூ இது வரைக்கும் இப்படி பூத்ததே கிடையாது. 1 2ன்னு பூக்கும், இப்படி மொத்தமாகலாம் பூத்ததே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். அன்னைக்கு ஒரு பூ பறிச்சேன்னா, அப்புறம் இது ஆல்ரெடி வாடிடுச்சு. இதில் ஒரு காம்பில் ஒரு பூ பூத்தேன் பறித்தேன். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள். அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இன்னொன்று வந்து இவ்வளோ திரட்சியாக நல்லாலாம் இது வரைக்கும் வளர்ந்ததும் கிடையாது. நல்ல வெயிலில் வச்சு நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வெங்காய தண்ணிலாம் கொடுத்தோன்னா சூப்பராக வளர்ந்துட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த பூ. அவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்த பூக்கள்.